நீ கூட அந்த அறிவு காணவில்லையே. திருப்பதி போறதுக்கு திருப்பதி போறதுக்கு 55 ரூபாய். ஆமா திருப்பதியில இருந்து திருத்தணிக்கு வர்றதுக்கு 30 ரூபாய் வாங்கி போனாரு வெங்கடேஸ்வர பெருமாள். இங்கிருந்து போறதுக்கு 55, அங்கிருந்து வந்து 30 ரூபாய். ஆமா போகும்போது நெட்டு மோடு டீசல் அதிகமா சாப்பிடும், வரும்போது டவுன் அதனால கம்மியா சாப்பிடும் 30 ரூபாய்க்கு. சரி சொல்லுங்க. பரவாயில்ல ஏன் கூட நகரம் சுத்தி பார்க்க வந்து. ஆமா மறுமையில உடம்புக்குள்ள நாமத்தை போட்டுக்கினேன், கையில ஒரு சொம்பெடுத்துக்கினேன். இதுவா மணிமுடி போக மாட்டேன், ஒழுங்கா போடுங்க. நான் கிராஸ்ல போய் தான் பழக்கம். எனக்காக நான் சொம்ப எடுத்துக்கிறேன், வசூல பாடுங்கன்னு. எதற்காக போறேன்? கொஞ்சம் திரும்ப சொல்லிக்கிட்டு வரேன் தெரியுமா? பாதியாவே போய் எங்க போறேன்னு சொல்லு. வசூல் பண்ணி போய் திருப்பதி உண்டியல இருக்குது பாரு பணம், அதுக்குள்ள வாரின்னு வர போற வேண்டுதல். திருப்பதி உண்டியல தானே போடணும். அப்படி கிடையாது. என் வேண்டுதல் என்னன்னாக்கா திருப்பதி உண்டியில இருந்து பணம் வாரணும் ஒரு வேண்டுதல். ஏன்னாக்கா வேண்டுதல் பாத்து எல்லாருமே நம்ம வேண்டிக்கணும் பந்தத்து போய் போடுறோம். திருப்பதியில ஏன்டா பந்த போறோம் ஏன்னா கேக்குறாங்க, கேட்க மாட்டாங்களே. அப்ப பந்த எல்லாம் மட்டும் ஏங்க கண்டிப்பா ஒதுப்பாங்கடா பாவி, ஒதுப்பானுங்களா? அதே மாதிரி என்ன வேண்டுதல் சொல்லு. என்ன வேண்டுதல்னாக்கா நான் கம்பல்ல ஏழுகிறான் பாரு, எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துக்கிறான். 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆமா எதுக்காக? கடன் கொடுத்தா தெவிடியா பையன் செத்துட்டாக்கா கடன் வாங்கின என்ன மாதிரி சம்சேர் எல்லாம் ரோட்ல தலை நிமிந்து கடன் கொடுத்தவன் தெவிடியா பையனா? ஆமா தெளிவா சொல்றேன். கடன் வாங்கினவன் சம்சேர். ஆமா இத முதல்ல இந்த மாலை ஒண்ணு போட்டு தொங்கி போயிட்டா தொங்க வேண்டாம், தொங்கி போச்சு. சரி அது போட்டோம். ஒக்காலாவோ இந்த 4 லட்சம் ரூபாய் தாமின்னு கையெழுத்து போட்டான் பாரு. யாருப்பா? இந்த குத்தனூர் ராஜாக்குறான் பாரு, அவன் செத்து பொண்ணுன்னு வேண்டிட்டு வந்துக்கிறேன். நீ வேண்டி வர. ஆமா இது தெளிவா வந்து வந்துக்கிறேன். நீயே இல்லை என்றால போது தெரியாது. நாம் எங்க இருக்கோம்? நகரோட சுத்தி பார்க்க வந்தோம். இது என்ன வேணும்? இது மலர் வேணும். ஆமா எங்க செல்ல வேண்டும்? நகர்வனம். ஆமா நகர்வனம் தான் வந்துக்கிறோம். அடுத்தது தெரிய பார்த்தா நீரோடை. ஆமா அங்கே சென்று நீரந்து விட்டு பிறகு செல்ல வேண்டும். புறப்பட்டு ஓடி வா. அழகாக ஆடிப்படிக்கொண்டே தண்ணீருக்கு வேண்டும். எப்படி தெரியுமா?
வெண்ணா திரும்பி வாங்கி போட்டு பெரிய ஒரு ஆட்டி காட்டுறேன். ஏய், ஓ இது என்ன சொல்ற பாஜகம் கிட்ட? அப்படியா நீரோட அருகாமையில வந்து விட்டோம். அதை பார்த்தாயா? யாரோ ஒரு பெண் மாடிக்கொண்டு போகிறாள். ஆமா, யாரோடு பார்க்க வேண்டும். புறப்படு அடா நான் நீ எவ்வளவு ஹைட் ஆகுற நீ ரெண்டாடி இப்படி இப்படி இதுவா இது முன்னாடி இது நைட்டி ஆமா, என்ன போடுவாங்களா? ஒரு தலைக்கு போட்டு ஆமா ஏய், ஓ பார்த்தாயா அந்த பெண்ணை? வேகமாக போகின்றான். ஆமா பிடித்தது போனால் குறுக்கு வயல் போய் நறுக்கணும் குறுக்கு வழியா போனா ஆமா 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 குறுக்கு வயல் போன பிடிக்கும் கேட்டா அவள் யார் என்று பார்க்க வேண்டும். ஆமா நேர் வழியாக சென்றால் பிடிக்கவே முடியாது பிடிக்கவே முடியாது. ஆமா குறுக்கு வழியாக சென்றால் உச்சிடலாம் மாட்டுக்கு பிடிக்கலாம். தெரியாதா? ஆமா குறுக்கு வழி உனக்கு தெரியும். ஆமா கொடுத்துடலாமா? ஆ குறுக்கு வழியாக சென்று அந்த பெண்ணை மடக்க பிடிக்க வேண்டும். ஆமா. ஓடி வா, ஓடி வா. அண்ணவர்களுக்குள் வீட்டுக்கு போக வேண்டும் அண்ணா. யாரு பிடிச்சோன்னே தெரியல நான் பிடிச்சிட்டு புக்குல யார் தெரிய பிடிச்சிட்டு? ஆமா இந்த பெண்ணை பார்த்தாயா? நான் தங்கச்சி கூட பிடிச்சிட்டு இருப்பேன் பெண்ணை பார்த்தாயா? அழகாக இருக்கின்றாள். ஆமா அவள் யார்? எந்த நாடு? ஆமா. அவள் பெயர் என்ன? சொல்ற பாடு நான் கேட்க வே- யார் பாடு? அட ஒண்ணு இல்லங்க நீ ஒரு ஃப்ளோர்ல சொன்னா எந்த நாடு? அவள் பெயர் என்ன? விளக்கமாக கேட்க வேண்டும். சரி என்னை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும். சரி அப்படி வா சீக்கிரம் சொல்லலாம். பாட்டிசவர் பயிர் ஏய் ஓ என்னடா பேசுற? பாட்டிசவர் பயிர் அப்படின்னா ஓ இது கூட தெரியல அம்மா என்ன? பாட்டிசவர் பயிர் என்ன ஏய், என்னை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும். சரி, அப்படியே போக அம்மா அவங்கிறான் பாரு என்ன? அவன் தாலியாத்த பையன் யாரு? நான் நல்ல பையன் அப்படியா? அவன் மெண்டல் நான் ஜென்டில்மேன் அவன் எத்தனை குடும்பத்து வேலை காமிச்சுக்கிறான் தாலியாத்த பையனா ஆ, எத்தனை தாலி நான் ஏத்திக்கிறேன் தெரியுமா என்னடா சொல்ற? அவன் நல்லவன் கிடையாது ஆ, கெட்டவன் பொறுமோக்கு மாடுஸ் பையன் இதுமா? என்னை பற்றி பெருமையாக தைரியமா சொல்லுகிறேன் எப்படி சொன்னேன்? ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் என்னடா? நானும் இவனை சேர்ந்து ஆ, எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கிட்டு தாலி எடுத்துட்டு வந்துக்கிறது தெரியுமா நாங்க தேடிக்கிறாங்க ஏய்
ஏய், உன்னை தேடுறாங்களே இல்லையோ இவனை தானே தேடிங்கிறாமா. 2 கம்பள தேடிங்கிறாங்க. ஆமா ஆமா. ஏய், பரவாயில்லை. ஆமா. அவன் தேட நான் போய் நான் சொல்லுகிறேன். ஆ. ஆமா, ஜென்டில்மேன் நீ, நான் மென்டில்மேன். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லல. சத்தியமா என்ன சொன்ன? உன் அம்மா படம் மேல சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்ல. யார் போட மேல? உன் அம்மா படம் மேல நீ அப்படி சொல்லல. சத்தியமா சொல்ல. நான் என்ன சொல்ல தெரியுமா? பரவாயில்லை. எங்க எஜமா ஜென்டில்மேன், ஐயோ நான் மென்டல் மேன். நீ மென்டில்மேன். ஆமா, அவன் நல்லவன், நான் தாலி அர்த்த பையன். எத்திரி குடும்பத்து விளக்கு அடிச்சவன் யாரு? ஐயோ நானு அது சொல்லுவேன் நான். கம்பெனி அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏமாத்து. ஐயோ அது நானு சொல்லுவேன் நானு. கம்பெனிக்காரன் தெரிஞ்சுக்கிறான். ஐயோ அது நான் என்ன தேடுவானா? நீ இறந்த பையன் யாரு? ஐயோ இருந்த பையன் இருந்த. ஓ பரவாயில்லை. அந்த பெண் யார்? கேட்டாடி அவ பேர் என்ன? சரி. ஐயா யாரையா நீங்க? இனியே ஒரு மணிக்கு வந்த காரணத்துக்கு சீக்கிரமா சொல்லுங்க. நான் வீட்டுக்கு போக டைம் ஆகுது. ஏன் அப்படி கோயிலுக்கு முன்ன மூடுறியா? என்னங்க வீட்டுக்கு போனேன்னா அப்ப நான் வகை வந்துக்கிறாங்க. யாருக்கு தெரியும்? என்ன பத்தி பெருமை? எங்க எங்க போலாம்? அவர் பேர் சொல்ல மாட்டேன்றான். என்ன கேட்டு போய் பேர் கேட்கற நான் சொல்ல மாட்டேன். நீ ஒண்ணும் கேட்கவே இல்லையே. பேர் என்ன? என்னுடைய பையனா? ஆமா. ஏங்க உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சொல்லு. என்னுடைய உன் பேர் சார். என்னுடைய மூச்சு. உன் பேர் என்ன? என்னுடைய மூச்சு. உன் பேர் என்ன? என்னுடைய மூச்சு. டேய் உன் பேர் கேட்டியா? என்ன சொன்னாங்க? பேரை சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டாங்க. ஆமா. ஆமா, உன் பேர் என்ன? உன் ஊர் என்ன? என் ஊர் செல்லாரி. உன் பேரு? ஏய் உன் பேர் சொல்றா. ஏய் உன் பேர் தெளிவா சொல்லு. எல்லாம் காய்ச்சி கிடக்குற. இந்த மாதிரி ஆச்சரிய கேட்ட சொல்லுவாங்களா? ஆமா. பணிவோடு கேட்க வேண்டும். சரி சரி. இப்ப கேளு. அம்மா, உன் பேர் என்ன? நீ எந்த ஊரு எந்த நாடு? ஐயா என்னுடைய நாடோ விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. என்மையான குடும்பத்தை பெண்ணாக பிறந்து கலைத்தில் என பெருமைக்கு வாழ்ந்து வருகிறேன். ரொம்ப யாருக்கு எனக்கு தாய் தந்தை கூட கிடையாது. எனக்கு இருப்பதே ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். அண்ணன் மட்டும் தான் ராஜா. ஆமா அம்மா அப்பெல்லாம் அம்மா அப்பெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு அப்பான்னு கூப்பிட்டான். சரி, சொல்றேன். யார் என்ன தெரியாது. உன்னை எப்படி நான் அண்ணனுக்கு அப்பன்னு கொடுக்க முடியும்? தெரியவில்லையே. சரி உங்க அம்மாவுக்கு தெரியும் என்ன? ஏய் யாரா நீ? நானா? உன்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. பொண்ணு பெண்ண? ஆமா. பாத்துட்டியா? பின்னாடி பாரு. இப்ப கேட்டா யாருன்னு? ஐயா நீங்க தேடி வந்த ஆள் நான் கிடையாது. வழிமாற மணிக்கு நான் போயிட்டு ஏய், 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 யார் என்னங்க பேர் என்ன? அதான் நான் கேட்டேன். அது சொல்ல மாட்டேன்றான். சொல்ல மாட்டாங்க. தெளிவா நீ கேட்கவே இல்லை. சரி நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் ஓய்வு போ. ஓய்வா. பெண்ணே, ஐயா